Hello students, welcome to Vetri Tamil NEET Academy Salem. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா 2026 2 டேஸ்க்கு முன்னாடி எக்ஸாம் கன்க்ளூட் ஆச்சு. நேத்தே வீடியோ போட வேண்டியது பட் கொஞ்சம் வர்க் இருந்ததனால நான் அதை பத்தி கன்சிடர் பண்ணல. அதுக்கு அப்புறமேட்டு ஃபுல் क्वेश्चन பேப்பரே நான் பார்த்தேன். அதில் என்னென்ன பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனஸ் மார்க்குக்கு க்ளைம் பண்ண ரெடி ஆகணும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஒரு கொஷின்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பட் இன்னும் அப்கமிங் வீடியோவில் நிறைய கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து பண்ணணும். கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நான் இதை வீடியோ எடிட் பண்ணணும் அண்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் இதை ஷூட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஒரு கொஷின் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். கொஷினை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம May 7th நீட் 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். டே ஸ்காலருக்கு ஹாஸ்டலுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். May 7th டே ஸ்காலர் ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் எங்கே சார் கிளாஸஸ் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேலத்தில் எங்கே இருந்தாலும் சரி டேரெக்டாக ஆர்டிஎம்பட்டி வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஆர்டிஎம்பட்டி வந்துட்டு ஸ்ரீ வித்யாமந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்மளோட கிளாஸஸ் நடக்குதுமா. ஃபர்தர் டீட்டெயிலுக்கு 7373264210 9080549820 இந்த நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட அட்மிஷனை போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு விஷயம் மட்டும் நான் இதில் சொல்ல முடியும், மற்ற எல்லாத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அதிக நாலேஜ் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸஸாக இருக்கும். அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலையுமே லோயஸ்ட் ஃபீஸில் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா டே ஸ்காலர் தான், ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை, லோயஸ்ட் ஃபீஸில் கொடுக்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீட் 2026 பேப்பர் ஈஸியாக தான் வந்துச்சு. ஸ்டில் என்னால் எழுத முடியல அப்படின்னா நீட் 2027க்கு போகலாமா? நான் மை சஜஷன் போகலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஈஸியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயருமே ஈஸி பேப்பர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால் ட்ராப் பண்ணுறதுனா தாராளமாக ட்ராப் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ராப் பண்ணுறச்சு ஒரு டீட்டெயிலான ஒரு பேட்ச் உங்களுக்கு தேவைப்படும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இன்னுமே உங்களுக்கு டீட்டெயில் வேணால் நேரில் வாங்க, ஃபுல் டிஸ்கஸ் பண்ணுங்கள், அண்ட் தென் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? கொஸ்டின் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தடாலடியாக தான் இருக்கும், பட் பிரித்து படித்து பார்க்கலாம், ஓகேவா? நான் ரொம்ப டெக்னிக்கலாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, அது லெக்சராக மாறிடும். பட் இந்த எக்ஸாமால் இருக்கிறப்ப இதை எப்படி சார் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, ஒரு என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாமால் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கிறது தான் கணக்கு. அப்போ தான் அது வந்து 100% ரைட்டாக எழுத முடியும். சரி, இப்போ இந்த கொஸ்டின் ஒரு டைம் படித்து பார்க்கலாம். காம்பவுண்ட் P C8H8O, சரி அது என்னவா இருக்கட்டும், ஃபர்தராக படித்து பார்க்கலாம். gives red orange precipitate with 240. 240 என்ன? 2,4 dinitrophenyl hydrazine ரியேஜென்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க. இப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கல்ல C8H8O, இந்த ஃபார்முலாக்குள்ள Pங்கிற காம்பவுண்ட் இருக்குமா? சாய்ஸ் வச்சு போகலாம், எப்பவுமே சாய்ஸ் தான் போகணும். இதுவுமே C8H8O, இதுவுமே C8H8O, இதுவுமே C8H8O, இதுவுமே C8H8O. அப்போ ஃபார்முலா வச்சு எலிமினேட் பண்ண முடியல. அடுத்து அந்த P பற்றி அவன் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கான்? ரெட் ஆரஞ்சு பிரிசிபிடேட் கொடுக்குமா 240யோட ரியாக்ட் ஆகிறப்போ. கேன் லிசன், இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 240யோட ரியாக்ட் ஆகிறப்பையும் ரெட் பிரிசிபிடேட் கன்ஃபார்ம். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிரிசிபிடேட் கன்ஃபார்மாக கொடுப்பான். இந்த காம்பவுண்ட் கீட்டோன் இவனும் கொடுப்பான். இந்த காம்பவுண்ட் வந்து பென்சால்டிகைட் அந்த ஃபார்ம்ல இருக்கு, இவனும் கொடுப்பான். இவனுமே பென்சால்டிகைட் ஃபார்ம்ல இருக்கிறான், இவனுமே கொடுப்பான். அண்ட் கீட்டோன் ஃபார்ம் இவனுமே கொடுப்பான், அசிட்டோஃபினோன் ஃபார்ம்ல இருக்கான். ஸோ இவங்க எல்லாருமே கொடுப்பாங்க. ஸோ தட் இப்போனுமே 4 எதையுமே நம்மளால எலிமினேட் பண்ண முடியல. சரி, ரைட், இன்னும் ஃபர்தரா போகலாம். இட் டஸ் நாட் ரெடியூஸ் ஃபெல்லிங் ரியேஜென்ட். ஓகே, இதை ஃபுல்லாக படிக்கிறப்போ எங்கே போனஸ் மார்க் வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அப்போதான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளைம் பண்ணுறப்போ கிளாரிட்டி இருக்கும். இட் டஸ் நாட் ரெடியூஸ் ஃபெல்லிங் டெஸ்ட். ஓகே, ஃபெல்லிங் டெஸ்ட் யார் தர மாட்டாங்க? கீட்டோன். இங்கே கீட்டோன் இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ ஆப்ஷன் 3 and 2 எலிமினேட் பண்ணலாமா சார்னா அங்கே தான் ஒரு செக் பாயிண்ட். நார்மல் ஆல்டிகேட் விச் மீன் அலிபாட்டிக் ஆல்டிகேட், அது ஃபெல்லிங் டெஸ்ட் கொடுக்கும், பாசிட்டிவ் டெஸ்ட். பட் பென்சால்டிகைட் நெகட்டிவ் ஃபெல்லிங் டெஸ்ட். நெகட்டிவ் ஃபெல்லிங் டெஸ்ட்னா ஃபெல்லிங் டெஸ்ட் கொடுக்காது. அப்போ இவனும் ஃபெல்லிங் டெஸ்ட் கொடுக்க மாட்டான், பென்சால்டி ஃபேமிலி இவனும் ஃபெல்லிங் டெஸ்ட் கொடுக்க மாட்டான். அப்போ இப்பயுமே நமக்கு என்ன மண்டை ஐடியா போச்சுன்னா இந்த 4மே ஒன்ஸ் அகெயின் கரெக்ட் மாதிரி வருது ஃபார் P காம்பவுண்ட். இது வரைக்கும் நம்மளால எலிமினேட் பண்ண முடியல. அடுத்த லைன் போகலாம். அண்ட் டிராஸ்டிக் ஆக்சிடேஷன் வித் குரோமிக் ஆசிட் P gives aromatic compound Q. ஓகே, இந்த Pங்கிற காம்பவுண்ட் Qங்கிற காம்பவுண்ட் கொடுக்குதான். பட் யார் கூட ரியாக்ட் பண்றப்போ? குரோமிக் ஆசிடோட ரியாக்ட் பண்றப்போ. சரி, இதுவுமே ரியாக்ட் ஆகும், இதுவுமே ரியாக்ட் ஆகும், இதுவுமே ரியாக்ட் ஆகும், இதுவுமே ரியாக்ட் ஆகும், எல்லாமே குரோமிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்.
குரோமிக் ஆக்சைடு ரியாக்ட் ஆகிறப்ப என்ன கிடைக்கும்னா சைடு செயின் ஆக்சிடேஷன் சைடு செயின் ஆக்சிடேஷன் மெத்தட் கிடைக்கும். ரைட், இது நம்ம பேட்ச்ல நம்ம டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நுணுக்கமா ஒரு கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னா நம்ம May 7 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபுல் டீட்டெயிலுமே அதுலேயுமே நம்ம டீச் பண்ணுவோம். ஆனால் ஆன்லைன் ஆஃப்லைன் பேட்சஸ் டீச் பண்ணுவோம். அண்ட் யூடியூப்ல இது எல்லாத்தையுமே லைவாக டீச் பண்ணுவோம். அப்புறம் எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா நான் ஒரே ஆள் தான் இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக எடிட் டேபிள் கொண்டு போய் எடிட் பண்ணி அண்ட் தென் வீடியோ போஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லேடர் ஸ்டெப்ஸ் நிறைய இருக்கனால கொஞ்சம் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயும் இதை பற்றி நம்ம ஃபுல் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரோமிக் ஆக்சைடு பண்ணுறப்போ பி கிவ்ஸ் கியூ காம்பவுண்ட். பிங்கிற காம்பவுண்ட் வந்து கியூங்கிற காம்பவுண்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். குரோமிக் ஆக்சைடோட மெயின் பாயிண்ட் என்ன? சைடு செயின் ஆக்சிடேஷன். அதுக்கு அர்த்தம் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பென்சலிக் புரோட்டான் இருக்கும். பென்சலிக் புரோட்டான் ஆர் பென்சலிக் ஹைட்ரஜன் கூட சொல்லலாம். புரோட்டான் சொல்ல பதிலாக ஹைட்ரஜன். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பாக மாறும். COOH குரூப்பாக மாற்றும். அதாவது ஆல்டிகைடுமே கீட்டோனியுமே இது மாதிரி மாற்றும், ஆல்டிகைடுமே இந்த மாதிரி மாற்றும். அண்ட் பென்சலிக் புரோட்டான் அதாவது பென்சலிக் ஹைட்ரஜன் இருந்தாலும் COH குரூப்பாக மாற்றும். சரி, மாத்தான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது மூலமா நமக்கு ஆன்சர் வருதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா இங்க பாருங்க, இங்க கீட்டோன் குரூப் இருக்கு. இது டோட்டலா COOH குரூப்பா மாறி இருக்கானா இல்ல. இங்க பாருங்க, CO இன்னும் ஸ்டில் அப்படியே இருக்கு. ஓகேவா? அம்மிக்கல நகர்த்த முடியாத அளவுக்கு இங்க CO என்னது நகராம அப்படியே இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. அடுத்து பாருங்க, இங்க பார்க்கலாம். இங்க ஆல்டிகைட் பாருங்க அப்படியே மாறி போச்சு. பச்சை மாதிரி மாறி போச்சா? ரைட். ஆனா இங்க பாருங்க CH3 குரூப்பாக இருக்கு. இட்ஸ் a பென்சலிக் புரோட்டான். பென்சீனோட ஹைட்ரஜன் ஆர் புரோட்டான் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதுவுமே என்ன ஆகணும்? COOH குரூப்பா மாறணும். அப்போ இது எலிமினேட்டட். ஏன்னா இது மாறலை. அடுத்தது இங்க வரும். இங்க பாருங்க, ஆல்டிகைட் குரூப் COH குரூப்பா மாறிடுச்சா? எஸ். CH3 குரூப் பாருங்க, COH குரூப்பா மாறிடுச்சா? எஸ். அப்ப இதுவுமே ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு. இது வரைக்குமே முதல்ல 2 எலிமினேட்டட். அப்ப ஆன்சர் இது. பட் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஓகேவா? கொஞ்சம் பொறுமையா இருந்தோம்னா ஃபோர்த் ஆப்ஷன்ல ஒரு கீ பாயிண்ட் இருக்கு. என்னன்னு பாருங்க, கீட்டோன் குரூப் இங்க பாருங்க டோட்டலா ஆசிடா மாறி போச்சு. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இதுவுமே கரெக்டான ஆன்சர் தான். எதை சூஸ் பண்ணணும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வேரியஸ் பேட்டர்ன்ல நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின் வெறுமனே சக்திவேல் சார் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல இன்ஸ்டியூட்ல இந்த கீயை பத்தி நம்ம கேட்டிருந்தோம். பல இன்ஸ்டியூட்டோட கன்க்ளூஷன் 3rd and 4th ரெண்டுமே வரும் சார், போனஸ் மார்க்கு போகும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. இது ஒண்ணு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லா டீச்சர்ஸ்ட்டுமே ஒன்ஸ் அகைன் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றப்பையும் அவங்க எல்லாருமே 3rd and 4th போறாங்க. போனஸ் மார்க் தான் சார் வரும், கிளைம் பண்ணலாம் அப்படின்ட்டு. சார் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட இதுல என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஐ கோ ஃபார் ஆப்ஷன் 3. என்ன சார் சொல்றீங்க? எல்லாருமே ஒன்று சொல்றாங்க, நீங்க ஒன்று சொல்றீங்க. நான் எதை நம்பர் சொல்றேன்? நான் ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னா போறேன், சக்திவேல் சாரோட ஆன்சர் ஏன் வந்து ஆப்ஷன் 3ல மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சின்ன நூல் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் 3rd ஆப்ஷன் பார்த்தேன். இங்க பாருங்க, டிராஸ்டிக் ஆக்சிடேஷன் ஒரு வேர்ட் இருக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரி நீட் கொஸ்டின்ல அந்த கொஸ்டின் லைன்ல இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன வேர்ட் இருந்து அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அப்படிங்கிறப்போ டிராஸ்டிக் ஆக்சிடேஷன்ங்கிறப்போ நிறைய ஆக்சிடேஷன் நடக்குதுங்கிற ஒரு அர்த்தம் வரும். அப்போ நிறைய ஆக்சிடேஷன் வரும் அப்படிங்கிற பட்சத்துல இங்க பாருங்க, இங்க ஒரு ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, இங்க ஒரு ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, 2 ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஸோ தட் இது ஒரு டிராஸ்டிக் ஆக்சிடேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். சார் அப்ப கேட்கலாம், சார் இங்க இருக்கிறதே ஒருத்தன், அவன் மட்டும்தான் ஆக்சிடேஷன் ஆயிருக்கான், அப்ப இதுவுமே டிராஸ்டிக் ஆக்சிடேஷன் தான். கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 3rd and 4th கீ போறாங்க. ஆனா நான் வந்து டிராஸ்டிக் ஆக்சிடேஷனால 3rd ஆப்ஷன் ஸ்டிக் ஆகிறேன். சரிங்க சார், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. இன்னும் ஃபர்தர் என்ன ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹியூமன் இல்லாத நான் ஹியூமன் ரெஃபரன்ஸ் திங்ஸையும் பார்த்துடலாம். சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினை. ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடிக்கு போகலாம். சாட் ஜிபிடி எதை ஆன்சர் கீயா கொடுக்குதுன்னா, நான் சொன்னேன் இந்த 3rd ஆப்ஷனை சாட் ஜிபிடி ஒத்துக்குது. டிராஸ்டிக் ஆக்சிடேஷன் வேர்டு தான் அதை அக்செப்ட் பண்ணி 3rd ஆப்ஷனை கொண்டு போகுது. ஆனா இன் ஜெமினி 4th ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சரை எடுத்துக்கன்னு சொல்லுது. ஹியூமன் இல்லாத மீடியத்துலையுமே நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தாச்சு. அவங்க 4th போறாங்க.
இப்போ போனஸ் மார்க் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஆன்சராக இருக்குது. என்டிஏ தரப்பில் போனஸ் மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம கிளைம் பண்ணி அதை போனஸ் மார்க்காக மாற்றலாம். தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோர்த் எழுதுனவங்கலாம் கிளைம் பண்ணுங்க. ஃபோர்த் ஆப்ஷன் கீ வந்துச்சுன்னா தேர்ட் ஆப்ஷன் வரவங்கலாம் கிளைம் பண்ணுங்க. இல்லை என்டிஏ தரப்புல 3-4 கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. சார் வந்து தேர்ட் எழுதியிருக்கேன், ஸோ அதனால ஃபோர்த் வந்தாங்கன்னா ஃபோர்த்தை நான் கிளைம் பண்ணுவேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கீ கொடுத்து தேர்ட் எழுதுனோம்னா தேர்ட் எல்லாம் கிளைம் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கிளைம் பண்ண போகிறோம் பிகாஸ் ஆஃப் போனஸ் மார்க். பட் ஒரு எட்ஜ் அதிகமாக கொடுக்கணும், கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க சார் அப்படிங்கிற தேர்ட் ஆப்ஷனுக்கு போகலாம். ஓகேங்களா? இப்படி வேரியஸ் பாயிண்ட்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் எடுத்து இந்த கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் மார்க்காக ரெடி ஆகலாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னுமே போனஸ் மார்க் கொஷின்ஸ் போகணும். ஒன்ஸ் என்ன சொல்கிற மாதிரி நான் வந்து ஷூட் அண்ட் எடிட் அண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் லேட் ஆகுது, மற்றபடி ஒன்றுமே கிடையாது. பட் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் அடுத்த வீடியோ இதை விடவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உங்கள் முன்னாடி நான் கொண்டு வரேன். அண்ட் வீடியோட எண்டில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நுணுக்கமாக ஒரு கொஷினுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வர May 7 நம்ம ஆஃப்லைனில் சேலம் ஆட்டியம்பட்டி நடக்கக்கூடிய நம்ம கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ இருந்த வந்து ஸ்டடி பண்ணுங்கள். ஓகேங்களா? லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 கணக்கில் மட்டுமே ஃபீஸ் வாங்கி இந்த பேட்ச் கொடுத்துட்ருக்கோம். முக்கியமாக தமிழ் வழி மாணவர்களுக்கு தொடர்ந்து தமிழ் வழி மாணவர்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்கிறோம். ஸ்டேட் ரேங்கெல்லாம் கொடுத்துருக்கோம். அப்போ அதேயோட வீரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா May 7 இந்த கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ரொம்ப எர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறதுனால சீக்கிரமாக சிலபஸ் முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம ரொம்ப எர்லியாக ஆரம்பிக்கிறோம். நீங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேம்காக தான் எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இல்லை எக்ஸாமில் மார்க் குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த பேட்சில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் நம்பர் 7373264210 or 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட அட்மிஷன் என்ஷூர் பண்ணிக்கோங்க, கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவாக வீடியோவில் மீட் பண்ணாமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.